தலைவற்ற வழியில வந்தது தலைவர் இப்படி தண்டையில என்று கதைக்கணும். தலைவற்ற வழியில நாங்க வளர்ந்தனாங்க. அப்ப நாங்கள் அந்த கட்டுப்பாடு மன இதோட இருப்போம். என்ன பாசல்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து சமைச்சிட்டு எங்களை சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லி வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க. கேரளா அரிசி தான். சரி உமாக்கா கேரளா இருந்ததுக்கு வேண்டி கொண்டு வந்தாங்க. நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அனைவருக்கும் வணக்கம். வேலை வந்து ஐயோ என்ன வந்து உங்களுக்கு தெரியும் தானே வந்து இல்ல அது என்னண்டா வந்து இப்ப அக்கா வந்து இன்னைக்கு தண்ணி ஒரு இளமையான ஒரு ஆளா ஃபீல் பண்றா வந்து அண்ணா வந்து சொன்னாலும் சொல்லாட்டியும் இளமை தானே. நமக்கு ஒரு புதுசா இருக்குமே, என்ன தெரியாத ஆக்கள் சொந்த பந்தம் இல்ல, இங்க எல்லாரும் உண்மை அப்படி அன்போட வரவேற்க ஒரு சந்தோஷம். எப்படி சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு? அப்படி இருக்கே ஸ்ரீலங்காவில இருந்து வெளிநாட்டுக்கு வரைக்கும் எந்த ஒரு இது எதிர்பார்ப்போட வந்த நீர் என்ன எப்படி மக்கள் ஆதரிப்பினம், எப்படி தண்டினம் உண்மையில ஒரு வெறுப்பு வச்சிருக்கணுமோ? அதாவது யூடியூப்ல என்ன டிக்டாக்ல என்ன எந்த மீடியாக்குள்ள போனாலுமே எங்களோட படம் எங்களோட செய்திகள் எங்களோட இதெல்லாம் போகுதுண்டு. இப்போ போகுதுன்னு சொல்லக்குள்ள வந்து நல்ல மாதிரி போட்டாங்கன்னு சொன்னா ஓகே. ஆனா போடுறவங்களுக்கு எங்களை இப்படி பிள்ளையா போட்டுன்றதால நான் வந்துட்டு போகணும்னு சொல்லி வந்தது. ஸோ வந்து அந்த வகையில வெளிநாட்டு கொண்டு வந்து எனக்கு அந்த ஜெயிலுக்கு போனதுதான். அப்ப தொடர்ந்து உங்களோட வீடியோ பார்த்து கொண்டு வரைக்க நீர் கதைக்கிறது அப்படி மற்றது என்னத்துக்காக அப்படி கதைச்ச நீர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சும்மா இடைக்குள்ள 1-2 வீடியோ பார்த்துட்டு கதை கேட்க எங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அண்ணா பாக்கக்குள்ளே வந்து அந்த ஃபிட்னஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டுது. அந்த முகத்தை விட விளங்குதா? ஓகே, முகத்தை பார்த்தோம்னா அந்த கமலஹாசன் மாதிரி பார்த்தா நம்பிக்கை வந்தபடி தான். இப்ப நான் அனுப்பின காசு நீர் எல்லாம் ஒழுங்கா கொடுத்த. நீங்க சொன்னாலும் ஒருவேளை நான் கொடுக்க பிந்திட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஒருவேளை வந்துட்டு என்னில நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதை கேட்டு நான் திருப்பி தரப்போறேன் தானே. அதைத்தான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்றேன். 90% ஹஸ்பண்டை வச்சு கொண்டுதான் கதைக்கணும். அப்ப என்ன உங்களை மாதிரி தானே தமிழ் கலாச்சாரத்துல வாழ்ந்தது ஹஸ்பண்டும் எல்லாம் உங்களோட வைஃப் மாதிரி தானே நாங்களும். அண்டி மேரன்னு சொல்றீங்க வந்து என்னைய போட்டு கவலைப்படுறதுக்கு. அந்த அண்டி மேர எல்லாம் நீங்கள் என்ன கலவா கேமரா வச்சா பிடிச்சிருங்க. எந்த வீடியோல நான் போடுற வீடியோல இருந்து எடுத்து நீங்க என்னைய கவலைப்படுறது என்ன முட்டாள்றா பண்ணி ஒரு விஷயத்தை போடுவேன். நான் வந்து கிருஷ்ணாவோட என் மகனுக்கு 3 வயசு தான் குறையில. அப்ப எனக்கு பிள்ளைக்கு சரி என்ன நீங்க தானே அப்ப அங்கட பொம்பளையில நீங்களே விக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் மயூ. நான் திரு. நீங்க கதைங்க லைக் இப்ப இன்னைக்கு என்ன செய்ய போறோம், என்ன எங்க போறோம்? நாங்க இப்ப ஒரு அக்கா வீட்டு வர போறோம். அக்கா வந்து தம்பியோட ஒரு நலம் விரும்பி ஒரு அக்கா விட்டு வர போறோமோ வந்துட்டோம். அவ எங்க உள்ளுக்கு போறோம். வீடியோ முடிஞ்சது உலக அக்கு நீ ஒன்று சொல்றேன். அக்காக்கு இப்ப உங்களோட ஃபீலிங் புரியுது. ஐயோ அந்த பிள்ளை பாவம். சரிம்மா நீங்க கதைங்க. நாங்க இப்ப ஒரு வீட்டை வந்திருக்கோம். வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு நாங்க ஒரு பயணம் போயிருக்கோம். கொஞ்சம் தூர பயணம் என்ஜாய் பண்ணுவோம். வாங்குவோம். முடிஞ்சது. எங்களுக்கு தம்பி சொல்ல போறேன். நீங்களே சொல்லிடுங்க. ஸோ அப்போ நாங்கள் இப்போ எங்கே பாசலில் நிற்கிறோம். வந்து பாசல்லேருந்து வந்து நான் நினைக்கிறேன் வந்து சுவிஸுக்கு வந்து 4வது நாள் நிற்கிறோம். வந்து என்ன சொல்கிறேன் அதிகரித்த ஒரு அன்பின் நிமித்தம் வந்துட்டு நாங்கள் உண்மையிலே நேற்று இரவு இல்லாட்டி பகலை வந்து இறங்கியிருக்கோம். ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது இந்த வவுக்கவும் கதைக்க வருது இல்லை. இல்லை அதை என்ன சொல்கிறது, அதை பிளான் பண்ணுறது வேற நடக்கிறது வேற. அன்பு நிமித்தம் ஆட்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க தம்பியை பார்க்கறதுக்கு. அடுத்து நாங்கள் இல்லைன்னு சொல்லல. காரணம் என்னென்னா தம்பி வந்து 10,000 கிலோமீட்டர் தள்ளி இப்போ வந்திருக்கிறபடியா அவங்க ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்தாலும் அவங்கள பார்த்துட்டு போகணுன்னு ஒரு சந்தோஷத்துல அவங்கள பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு போறாங்க. சந்தோஷமா பேசிட்டு அவங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு போட்டோஸ் எடுத்துட்டு எல்லாம் போறாங்க. ஸோ அவங்க பிஸி ஷெட்யூல்லையும் வரையணும், அது பார்க்கணும், பயப்படணும் வீடியோ வரத்துக்கு. எங்களுக்கு இதெல்லாம் பயமே இல்லை. நாங்க எங்கட காசு தான் அவ்வளவுதான். எங்கட வாழ்க்கை நாங்க பயப்படுறாக்கள் பயப்பட்டோம். எங்களுக்கு அது. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இப்போ கூட வந்து நாங்கள் ஜெர்மனுக்கு வந்துட்டு இறங்க போகிறோம். ஸோ வந்து பாசலில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து
சமைச்சிட்டு எங்களை சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லி வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் அது எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ வந்து நாங்கள் அக்காவுக்கு கொடுத்த வாக்குக்கு நாங்கள் வந்து அக்கா இருக்க ஜஸ்ட் வந்து மீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் ஜெர்மனுக்கு இறங்க போகிறோம். ஸோ வந்துட்டு நான் ஜெர்மன்லேருந்து வரும்போது இரவு வந்தாங்க. நான் வடிவாக வந்துட்டு பார்க்கல வந்து அவுட் பான் அப்புறம் வந்து இந்த பாதைகளை எல்லாம் வந்து பார்க்கல. ஸோ இந்த ஒரு ஜேர்னி வந்துட்டு நாங்கள் பகல் போகிறதால நாங்கள் வந்துட்டு இதை வ்ளாக் எடுக்கிற வந்து ஸோ வித்தியாசமாக அமையப்போது வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கட்டிட்டு போகிறோம். ஸோ இங்கே அடுத்த வந்து இருந்து சாப்பிடுவோம் வந்து. அது போக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் காட்டுறதுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு என்ஜாயான வ்ளாக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்து நாங்கள் இப்போ வந்து அக்காவை சந்திச்சு போட்டு அவங்க வந்து வெளியில் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களும் என்னடா இது என்ன கிட்டத்தட்ட 2 மணித்தேரம் ஃபோன் பண்ணி கொண்டிருக்காங்க. நானும் வாரேன்னு சொல்றதுனால எல்லாரையும் முடிச்சிட்டும் வர முடியாது தானே. ஸோ வந்து இப்போ நாங்கள் போவோம் வந்து எனக்கு இந்த வந்தேன் வருது தெரியுமா, நேற்று ஜெனிவால இருந்து ஒரு அண்ணா வந்து அவர் வந்து 1 நிமிஷத்துக்கு 9 வந்து போடுவார் விளங்குதா ஐயா வந்து இல்ல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வந்து மறக்காம இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்கட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து. அப்பதான் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் வந்து. அண்ணா உங்களை ஞாபகார்த்தமா இந்த வந்து நாங்க கொண்டு போறோம். அந்த நீங்க போட்டு என்ன நோண்டி ஆக்குறீங்க வந்து. அவருக்கு தானே விளங்கும் போது யாருக்கு தெரியாது. அவர் வீடியோல இல்ல வந்து வாங்க போவோம் வந்து. வந்து அண்ணாவும் இருக்காரு அக்காவும் இருக்காரு. அண்ணா கிட்ட லீவா. ஆனா அண்ணா பயங்கர ஃபிட் என்ன உங்க மகனை மாதிரி. ஸ்ரீலங்கால இருந்து சுவிட்சர்லாந்து வந்து எத்தனை கிலோமீட்டருக்கா? என்னது 18,000 இல்ல கம்மி 10,000. இப்ப தம்பி என்னோட லட்சியம் உண்டு 10-12 கிட்ட வரும். என்னோட லட்சியம் உண்டு. என்ன நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இல்ல நானுங்கள் என்ன வெளிக்கிட்டுல இருக்கிறா வீடியோ கார்டுக்கு அதான் கொஞ்சம் மூவம் வெளிச்சமாக இல்ல. என்னோட லட்சியம் தம்பி எல்லாரும் சிரிப்பாங்க சரியா, ஆனா ஒருக்காவாச்சும் கார்ல ஸ்ரீலங்காக்கு வரணும். அடுத்து இந்த வீடியோல நான் ஒன்று சொல்லிடணும். கவிதாசும் அக்கினியும் உண்மையா தெய்வங்களையா. ஏன்னா இந்த வீடியோ கையை பிடிச்சு அவங்க 1 மணி நேரம் பிடிச்சு எடுக்கிறாங்களே எப்படி இருக்கும். அடியில போகணும் கொஞ்சம் இருங்க வந்து இந்த பாக்குற வேலை வந்து ஐயோ என்ன வந்து உங்களுக்கு தெரியும் தானே வந்து. இதுக்கு மேலேயும் எதுவும் தப்பா சொல்லிக்கிறேன். இது ஒரு அக்கா தம்பி இப்படிதான் கழிச்சு கொள்வாங்க. என்ன ஓம் வந்து நான் வந்துட்டு ஆகுமெண்டு வந்து ஐயோ வந்து இல்ல அக்கினி கவிதாஸ் உண்மையா ஸ்டாண்ட் கிடைச்சிட்டு நாங்க வீடியோ எடுத்துட்டு வராங்க. அப்புறம் ஹலோ எங்கட அம்மா கேச்சு ஓகே வந்து புது கட்டடம் போல ஏன்னா உங்களோட வயசா? அப்ப உங்களோட வயசு சொல்லி விடுங்க. அப்படியே அந்த உங்களோட வயசு சொல்லுவாரு. இவங்க யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருக்குதா? உண்மையா இருக்குதா? ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? நான் ஸ்டார்ட் பண்ண பிறகு. வணக்கம். வணக்கம் அண்ணா. பாவம் அக்கா சமைச்சேன் கேள்விப்பட்டேன். ஐயோ சாப்பாட்டு மேசையை பார்க்க கொஞ்சம் படிவா தான் கிடக்கு. குட்டியம்மா குட்டி ஓகே அப்படியா? இப்ப காட்டே வேணாம் ஏதோ ஒன்று இன்னும் இருக்கு போல. அப்ப அண்ணா அதுங்க மகனுங்க ஒரு ஆள் பள்ளிக்கூடம் 2 பேர் பள்ளிக்கூடம். ஒரு ஆள் இல்ல அவர் நேற்று வந்த மகன் அவர் பள்ளிக்கூடம். எத்தனை வயசு அவருக்கு? 19. அம்மா பிள்ளை மகளும் பள்ளிக்கூடத்தால டூர் கூட்டி கொண்டு போயிட்டு. உங்களுக்கு எத்தனை 2 பிள்ளைகளா? 3 பேரா? நான் அன்னைக்கு 2 பேர் தான். மூத்தவர் இத்தாலியில நின்றவர். ராத்திரி
உடைய பிறந்தா வந்த வேலைன்னு முழும்பேல ஓகே மூத்த வாங்க அண்ணா, இதுல இருங்க தம்பி வாங்க. சாரி இல்ல அது என்னடா வந்து இப்ப அக்கா வந்து இன்னைக்கு தண்ணி ஒரு ஒரு இளமையான ஒரு ஆளா ஃபீல் பண்றா வந்து அண்ணா வந்து சொன்னாலும் சொல்லாட்டியும் இளமை தானே மனசு இளமையா இருக்கு. வேற அப்ப அண்ணாக்கு வேலை இல்லையாண்டி? அண்ணாக்கு இன்றைக்கு ஃப்ரீ லீவா அன்றைக்கு எங்களுக்காண்டியா? எல்லாரும் அடிக்கிறாங்கடாப்பா. இல்ல நிறைய பேர் வாரன்னு சொன்னவே, ஆனா பிரச்சனை இன்றைக்கு எல்லாருக்கும் லீவு வேலை. இப்ப வேலை டைம் தானே. வேற அப்புறம் அப்படி ஸ்விஸ் பிடிச்சதோ? எல்லா நாட்டுக்கும் போ. நீ எந்த நாடு பிடிச்சிருக்கு? இங்க இருக்க ஸ்விஸ் தான் சொல்லுவாங்க. சரி அது பிரச்சனை இல்லை, இது பிடிச்ச நாட சொல்லலாம் தான். இல்ல உண்மையா ஸ்விஸ் பாருங்க. நான் மற்ற வீடியோல மற்ற நாடுகளை சொல்லுவேன். ஓகே அடுத்த கேள்வி, பழகி நாட்களுக்கு எந்த நாட்டு ஆக்கள் பிடிச்சது? எல்லாரும் ஓகே தானே, ஏன்னா எல்லாரும் எங்களுடைய தமிழாக்கள் தானே. அப்ப எல்லா இடம் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களோட கேரக்டர் குணங்கள் அப்படியே தானே இருக்கு. நமக்கு ஒரு புதுசா இருக்குமே, என்ன தெரியாத ஆக்கள், சொந்த பந்தம் இல்லை, இங்க எல்லாரும் உண்மை அப்படி அன்போட வரவேற்க ஒரு சந்தோஷம். எப்படி எப்படி சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு அப்படி இருக்கேக்க? எனக்கக்கா என்னன்னு சொல்றது, உண்மையான ஆற்ற வீட்டை போய்க்குள்ளேயும் வந்து ஒரு புது வீட்டை போற மாதிரி நான் ஃபீல் பண்ணி கொண்டு போறேன். இல்லை ஏனண்டா அவங்க வந்து என்னைய இவ்வளவு பார்த்து வந்து அந்த என்ன சொல்றது அவங்களோட மகன் மாதிரி வீட்டுலயே ஒரு ஆள் மாதிரி, அதாவது நானும் அதே ஃபீலிங்கோடைய வந்து போவேன். நான் புது வீட்டை போற மாதிரி இப்ப எல்லாம் வந்து இங்க வந்து நான் வரக்குள்ள கூட யோசிக்கல விளங்குதா. அதே மாதிரி இப்ப இரவு திருவக்கா விட்ட வந்து விளங்குதா நிற்கக்குள்ள சாப்பிடக்குள்ள வந்துட்டு பழக்கக்குள்ள எல்லாம் வந்து இன்னொரு வீட்டை நிற்கிற மாதிரி ஃபீலிங்கே இல்லை. இப்படியே வந்து அப்பா எழுப்பக்குள்ள நான் நினைச்சது எங்களை வீட்டை படுத்துக்க மாதிரி என்ன எழுமினா அப்புறம் சுவிஸ்ல இங்கே நிற்கிறேன் மாதிரி ஞாபகம் வந்துச்சு. சரி இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு சுவிஸுக்கு வந்தாரு. அப்ப உள்ளுக்குள்ள இருந்துட்டு வெளியில வரைக்கும் உங்களோட மைண்ட் எப்படி இருந்தது? ஸ்ரீலங்காவில இருந்து வெளிநாட்டுக்கு வரைக்கும் எந்த ஒரு இது எதிர்பார்ப்போட வந்தீர்? என்ன எப்படி மக்கள் ஆதரிப்பினம், எப்படி ஒரு உண்மையில ஒரு வெறுப்பு வச்சிருக்கணுமோ, நம்ம பற்றி நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்ததுதான். அப்ப அதை நினைச்சு எப்படி எந்த நோக்கத்துல வந்தேன்? இல்ல நான் என்ன சொல்றது, ஒரு பயம் தன்மையோட வந்தேன் அல்லது ஜெயிலுக்குள்ள இருந்து என்ன எழுதி வச்சு கேக்குறீங்களா இல்ல என்ன? நெருப்பா கதைக்கிறேன். ஓகே நான் வந்து இப்ப ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில வரைக்குள்ள உண்மையிலேயே எனக்கு வந்து என்ன சொல்றது கொஞ்சம் இதா இருந்தேன். ஏன்னா நான் ஜெயிலுக்குள்ள இருக்கக்குள்ள ஒவ்வொரு வந்து சொல்லுவாங்க தானே, அதாவது யூடியூப்ல என்ன டிக்டாக்ல என்ன எந்த மீடியாக்குள்ள போனாலுமே எங்களோட படம் எங்களோட செய்திகள் எங்களோட இதெல்லாம் போகுதுண்டு. அப்போ போகுதுன்னு சொல்லக்குள்ள வந்து நல்ல மாதிரி போட்டாங்கன்னு சொன்னா ஓகே. ஆனா போடுறவங்களுக்கு எங்களை பற்றி பிள்ளையா போட்டு இருந்தால என்ன சொல்ற வந்து இப்போ எனக்கு என்னைய தெரிஞ்சாக்கள் ஒரு 50,000 1 லட்சம் பேர் இருந்தவாங்கன்னு சொன்னா என்னைய வந்துட்டு நெகட்டிவா வந்துட்டு ஒரு 10 லட்சம் பேருக்கிட்ட காட்டிட்டாங்களே எல்லாம். அப்போ அந்த மீதி இருக்கிற 9 லட்சம் பேருக்கிட்டே வந்து நான் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ண போறேன். ஸோ வந்து எனக்கு ஏற்கனவே இருந்த அந்த 1 லட்சம் பேர் அவங்கள்ட்ட மனநிலைமை இப்போ எப்படி மாறி இருக்குமோ தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட வெளியில வந்துட்டு நான் முதலாவதா அந்த வீடியோ ஒன்று போட்டேன் தான் நான் வந்துட்டேன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைச்சேன் வந்து உண்மையிலே நான் உள்ளுக்கு போகிற டைமில் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து அண்டே நாளைக்கு அந்த பிள்ளைங்க வீடியோ ட்ரெண்ட் ஆகின டைமில் வந்துட்டு ஒரு 200-300 சப்ஸ்கிரைபர் வந்து குறைஞ்சது. அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாகவுமே நான் யோசிக்க தொடங்கிட்டேன் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க எல்லாரும் மாதிரி. ஆனால் நான் வெளியில் வந்து அந்த வீடியோ போட்ட உடனே எனக்கு வந்து அந்த பாசிட்டிவ் கொமெண்ட்ஸை பார்த்த உடனே எனக்கு வந்து மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகி வித்தியாசமாக மாற தொடங்கிது. எப்படின்னு சொன்னால் ஓகே வந்து என்ன சொல்கிறது என்னதான் பிரச்சனை வந்திருந்தாலும் ஆனால் என்னை புரிஞ்சு கொள்றதுக்கும் ஒரு கூட்டம் வந்துட்டு உருவாகிருக்குது அப்படின்னு மாதிரிக்கு அந்த வீடியோக்கு அந்த வியூஸும் கமெண்ட்ஸும் திருப்பி என்னை வந்துட்டு மூளை உருவாக்கிட்டு அடுத்த கட்டமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விசா ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு பாஸ்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா விசா கிடைச்சிருக்கு வந்து. அது வந்து இன்னும் பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ வந்து அப்போ நான் யோசித்தேன் வந்து நடந்த விஷயம் எல்லாம் நன்மைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏண்டா நார்மலாக வந்து எனக்கு இந்த விசா கிடைச்சிருந்தா கூட சில போல வந்து அதாவது எனக்கு விசா போட்டவங்க கூட வந்து சொன்னது, நீ வந்து வராட்டிலும் பரவாயில்லை, ஜஸ்ட் வந்து பாஸ்போர்ட்டில் விசாவை வந்து நம்ம பதிப்போம் சரியா, ஒரு மெமரியாக இருக்கட்டும் எல்லாட்டையும் ஈஸியாக கிடைச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிலவில் நான் உள்ளுக்கு போயிருக்காட்டி 3 மாதம் விசா கிடைச்சிருந்த மாதிரி கூட நான் வந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் இங்கே வந்த மெயின் ரீசனே நான் ஜெயிலுக்கு போனது.
ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்த முறையில் நான் கட்டாயம் வெளியில் போகணும். அப்போ வந்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பினாக்களுக்கும் ஒரு இதாக இருக்குமன்றக்காண்டி தான் நான் வந்து இந்த 1.5 மாதம் தான் எனக்கு டைம் இருந்தது. பரவாயில்ல போயிட்டு வரும். ஒற்றுக்கிழமை இருந்தால் நான் வந்திருப்பேன். ஏன்னா வந்துட்டு போகணும்னு சொல்லி வந்தது. ஸோ வந்து அந்த வகையில் வெளிநாடு கொண்டு வந்ததே எனக்கு அந்த ஜெயிலுக்கு போனது தான். ஸோ அதான் கடவுள் வந்து எப்பவும் சொல்லுவேன், ஒரு தீமையை தந்துட்டு தான் டக்குனு நன்மையை தருவினோம். அப்படித்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா உங்களோட யூடியூப்ல பேட் கமெண்ட்ஸ் வரைக்க நாங்க பார்த்தேன், நாங்கள்லாம் இல்லையா. ஆனா நாங்கள் நீர் எப்ப ஸ்டார்ட் பண்ணின நேரம் இல்ல, ஒரு கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தேன். அப்ப தொடர்ந்து உங்களோட வீடியோ பார்த்து கொண்டு வரைக்க நீர் கதைக்கிறது அப்படி, மற்றது என்னத்துக்காக அப்படி கதைச்ச நீர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சும்மா இடைக்குள்ள 1-2 வீடியோ பார்த்துட்டு கதை கேட்க எங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியலையா. அதான் மற்றது உங்களுக்கு தெரியும் தானேக்கா. இப்போ என்னண்டா, இப்போ நான் வந்து போகிறது உதவி செய்யறதுக்கு, ஏன்னா உதவி செய்ய போறேன்னு சொல்லக்குள்ள ஏன் சும்மா அவங்களோட மனசை நோக்கடிக்கணுமென்ற ஒரு நோக்கத்தோட நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் தானே. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே நினைக்கிறது வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும், சிரிக்க வைக்கணும்னு மட்டும்தான் நான் யோசிக்கிறதே தவிர யாரையும் நோவடிக்கணும்னா ஒரு நாளும் கதைக்கிறதே இல்லை. மேபி வந்து ஒரு பார்வை வந்து வித்தியாசமா இருக்கலாம் இல்லைங்கதா. இப்போ ஒரு ஆளை பிடிச்சிட்டேன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க செய்யறது நல்லதா படும். ஒரு ஆளை பிடிக்கலன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க செய்யறது கூடாத மாதிரி தான் படும். வந்து லைக் அந்த தெரியும் தானே, இந்த துள்ளாத மனம் துள்ளும் படம் பார்த்துனீங்க தானே விஜய்ன்ற. சிம்ரன் வந்து விஜய ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற எல்லா இடத்துலயும் வந்து விஜய் ஒரு கெட்டவனா தான் தெரிவிப்பாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு இன்சிடென்டா நடக்கும் வந்து தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இப்போ எனக்குமே நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு போறேன். இப்பெல்லாம் நிறைய மன கஷ்டங்கள் வந்து உருவாகும்னு சொல்றேன். முந்தியெல்லாம் வந்து நான் வந்து வீடியோ இருக்கிற மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டேன். பட் வந்து வர்றவங்க கூட வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுப்போம் கிருஷ்ணா அப்படின்ட்டு சொல்லுவாங்க வந்து. அப்போ நான் ஓகே, அப்போ அவங்களுக்காண்டியே செஞ்ச ஒரு காலம் போய் இப்போ நான் வந்து கேட்டால் கூட வந்து அவங்க என்ன சொல்றது, அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கக்குள்ள அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது இல்லைங்கதா. கஷ்டமண்டைக்குள்ள அப்படின்னு சொன்னால் அந்த மற்ற வேண்டிய கதையை நம்பி நாங்கள் ஏற்றுமறுக்கிறோம் அப்படின்னு இல்லை. நார்மலாக நான் ஒரு நாளுமே ஒரு வீடியோக்கு வந்து நான் கேட்க மாட்டேன் இல்லைங்கதா. நான் ஒரு நாள் கேட்கவே மாட்டேன். ஆனால் இப்போ நான் வந்து ஜஸ்ட் அவங்கள என்னை மீட் பண்ணு கூப்பிடுறாங்க தானே. இப்போ அவங்க ஐயோ பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக கூப்பிடுறாங்க. அப்போ நான் போய்க்குள்ள வீடியோ எடுக்கிறீங்களா இல்லை தானே என்னடாப்பா இது இந்த மாதிரி நான் ஏன் வீடியோ எடுக்க போகிறேன், அதை விட ஏன் அதை அவ்வளோ கொண்டு அதை பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்னென்னா அந்த பேட் கமெண்ட்ஸை பார்த்து அவைக்கு ஒரு தங்களுக்கும் வந்துடுமென்ற ஒரு பயம். இப்போ தங்களுக்கும் வருமண்டேக்குள்ளேக்கா யோசிச்சு பாருங்க. என்னன்னு சொன்னா இப்போ எனக்கு வந்த விஷயம் எல்லாம் வந்து உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியும் தானே. வந்து மற்றது தொடர்ந்து பாக்குறவைக்கு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நீர் கடைசி அந்த ஹொலண்டுக்கு போய் எடுத்தீரு, அந்த வீடியோ வடிவா பார்த்திருந்தா தெரியும். அதுல வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து வேற ஒன்றுல கதைச்சதை கொண்டு வந்து பொருத்தி எல்லாம் போட்டுருக்கு. அப்ப அதெல்லாம் டெய்லி பாக்குறவைக்கு தெரியும். என்ன இப்ப சும்மா எடுத்து வீச்சுக்கு ஒரு ஆளை பற்றி சொல்ல இப்ப தெரியும் தானே, எல்லாம் கிராஃபிக்ல எல்லாம் செய்யலாம். மற்றது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹொலண்டக்காட வீடியோ கூட ஃபுல்லா பார்த்துருந்தா நான் அப்படியே A to Z வந்து நான் எல்லாமே சொல்றேன். அதாவது ஹொலண்ட் போயிட்டு இருக்கும் போது தான் நான் கேட்கிறேன் அங்க யாரும் இல்லையான்னு கேட்க நான் இந்த போன் எடுத்து சர்ச் பண்ணி தான் அந்த அக்காட நம்பரே பிடிச்சி அப்பதான் அவட மெசேஜை ஓப்பன் பண்ணி அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி ஆரண்டே தெரியாதவரோட அப்பதான் கதைச்சு அப்பதான் மீட் பண்ணி அந்த வீடியோவே நாங்கள் எடுக்கிறோம். வந்து அப்போ அதை சொல்றாங்க வந்து நான் ஏதோ பிளான் பண்ணி, அதாவது வந்து ஹஸ்பண்ட் இல்லாத டைம் வந்து நானா பிளான் பண்ணி அங்க போய் வந்து வீடியோ எடுத்து என்ன எல்லாம் கதைச்சாங்க. என்னதான் ஆனா நீர் அந்த வீடியோ அழிச்சது புல ஏன்னு சொல்லுமா. நான் அழிக்கலையாக்கா. அந்த அக்கா வந்து கால் பண்ணி வந்து என்ன சொல்றது, அவ வந்து என்ன சொல்லுவாங்க, உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஆள் எப்படின்னா சகோதரம் தான், பாசமா தான் கதைகள்ல தெரியுது. வெளி உலகம் என்ன சொல்றாங்க தெரியும் தானே. இப்போ ஒவ்வொரு வாழ்க்கை முறை ஒவ்வொரு நீங்க வந்தாக்கா நல்லா இப்போ கதைக்கிறீங்க தானே. அவாக்கு வந்து அப்படி கூட கதைக்க மாட்டேன் அப்படின்னு என்னைய கண்ட உடனே சந்தோஷத்துல கடன்னு அந்த வார்த்தை வந்ததே தவிர யோசிச்சு கூட வந்துட்டு கதைக்கிற அளவுக்கு அக்கா யோசிக்கல. விளங்குதா. சொந்த ஒரு கம்பி இவ்வளோ கடந்து வந்த மாதிரி அவள் வந்து சந்தோஷமா கதைச்சிட்டு நான் யூடியூப்ல வீடியோ போட்டு அடுத்த நாள் ஆளுக்கு பேச்சு சந்தோஷம். என்ன இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூரோப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமே என்னட்ட வந்திருக்கிறீங்க, யாருன்றே தெரியா என்னட்ட வந்திருக்கிறீங்கன்னு அவளுக்கு பேச்சு சந்தோஷம். பிறகு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களோட சொந்தக்காரர் இந்த டிக்டாக்ல வந்து வீடியோ பிடிச்சி அவங்களுக்கு அனுப்பி அந்த அக்காண்ட மனசை ஃபுல்லாக வந்து நோவு அடிச்சுட்டாங்க. அவங்களா
அவள் நோ குடிச்சிட்டாங்கன்றக்குள்ள நான் மேக்ஸிமம் அந்த அக்காவுக்கு நான் தைரியம் சொன்னேன், அக்கா உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், உங்களுக்கு என்னையை பற்றி தெரியும், உங்களோட சொந்தக்காரரை பற்றி தெரியும் வந்து. ஸோ நீங்கள் யாருக்குமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் யோசிச்சுப்பாங்க ஒரு இதுலேருந்து நான் கதைக்கிறேன், இதுலேருந்து நீங்கள் கதைக்கிறீங்க வந்து. நம்ம கதைச்ச விஷயம் கூட ஒன்றுமே அதில் தவறான விஷயம் இல்லை. அப்போ அதில் சும்மா யாரும் எழுதி போட்டுட்டாங்கன்றக்காண்டி நீங்கள் ஒரு பிள்ளையான ஆளாக ஆயிட முடியுமா? யோசிப்பேன். இன்றைய கருத்துக்களை கண்டு வந்துட்டு ஒளிகிறேன்னு சொன்னால் நான் என்ன சொன்ன வந்து நேற்று சொன்னேன், கருத்துக்களை கண்டு ஏதோ இது வர்றேன்னு சொன்னால் நான் இத்தனைக்கு ஏதோ செஞ்சுருக்கணும்னு சொல்லி வந்து. இப்போ உண்மையிலே வந்து அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸை கண்டுட்டு ஒதுங்குறேன்டா இன்றைக்கு நான் வந்து செத்து இருக்கணும் அவ்வளோங்கதா. ஆனால் வந்துட்டு நான் இருந்த இடத்த விட நான் இப்போ நீங்களே பார்க்குறீங்க தானே வந்து. உண்மையாலேயே அன்றைக்கு ஒரு அக்கா ஃப்ரான்ஸ் அடிச்சு சொல்கிறா, தன்ட மகனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு தன்ட அம்மாவை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு லோயரை வச்சு லெட்டரை கொடுத்து பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக காட்டி சகல டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து ஒருக்கா ரிஜெக்ட் பண்ணி 2வது தடவும் ரீஅப்பீல் பண்ணி திருப்பியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். சொந்த அம்மாவை 3 மாதம் வந்துட்டு அந்த மகன் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போக சொன்னதுக்கு மட்டும். ஆனால் எனக்கு ஒன்றுமே விசாரிக்கல, கொடுத்த உடனே வந்து 15 நாள்லேயே விசா வந்துட்டு. அப்போ யோசிச்சுப்பாங்க, அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொடுப்பனை வந்து. அதோட இங்கே வயசும் குறைவு மாக்கு 21 தானே, என்ன 21 பிள்ளைக்கு கதைக்கு தெரியாது. 21 ஆயில போய்தான் ஹீபத்யா. ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கா நல்லதுக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம்லாங்க. சிலவில் இப்போ நாங்கள் வீட்டை இருந்து உண்மையில உதாரணம் நாங்கள் பார்க்கலாம் தானே. மற்றது யோசிச்சுப்பாங்க, இங்கே வந்த உடனே எவ்வளவு பேர் என்ன இப்போ சாதாரணமாக ஒரு தெரியாத நாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அவ்வளவு விஷயத்தை யோசிக்கணும். ஆனால் இதில் நிறைய விஷயம் இப்போ நான் வந்து சொல்லிக்கொள்ளலாம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா நீங்களே வந்து அதிசயப்படுவீங்களாக்கா. இப்போ நேற்று பார்த்தீங்க அந்த அக்காட விட்டு எவ்வளோ பேர் நீங்கள் வந்தீங்க. ஸோ அதே மாதிரி நான் இந்த பேர்னில் எவ்வளோ பேர் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போகிற இடம் இல்லை. ஈவன் இப்போ கூட இந்த ஃபோனை இதில் வச்சுட்டு நான் உங்களுக்கு நீங்கள் பாருங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் கோல் வருதுன்னு சொல்லி அதெல்லாம் சும்மா இல்லை தர. அப்போ அவங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு தான் அதை செய்ய. சரி, ஓகே. இப்போ உமக்கு இந்த தேக்களை பற்றி தெரிஞ்சுட்டு இனிமேல் ஒரு கேள்விக்கும் பதில் கொடுக்க வேண்டாம். யூடியூப்ல தனியா இதுக்கு ரிஸ்க் எடுத்து என்னென்ன அவை வந்து உண்மை வந்து விழுத்தவன் தான் இருக்கு. இப்ப நீர் யூடியூப் போடாட்டி அந்த காசு எங்களுக்கு வர போறது இல்ல. ஆனா பெறாமையெல்லாம் இவ்வளவு நடந்தது, பெறாமை சரியான பெறாமையெல்லாம் நடந்தது. ஆனா நீர் இனி பயப்படாதே, ஓகே இனி சாப்பிடலாம் சொல்லிட்டேன். ஒரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகும் வந்து அவங்க மினக்கட்டு கொஞ்சம் தான் கணக்கு செய்யல சாப்பிடல. இது வந்து நான் கேரளாவில் சாப்பிட்டேன் அந்த பிட்டிக்கு அரிசி மேகடக்கு. கேரளா அரிசி தான். சரி உமாக்கா கேரளாவில் இருந்த இடத்துக்கு வேண்டி கொண்டு வந்தேன் அண்ணா. கொஞ்சம் சாப்பிட்டு கழும்புங்கோ கை கழுவுங்கோ சாப்பிடுங்கோ உங்களோட வீடு மாதிரி இனி சாப்பிடலாம். ஆத்தே நண்டு ஆளுகள் இருக்கு தானே, நண்டை உடைக்கவே ஒரு நாள் வேணுமே. அது பிரச்சனை இல்லை, சாப்பிடும். இவர் தான் ராத்திரி திருவ கேட்டுனா திரு சொன்னது சமைக்க வேணாம். இவர் சொன்னவர் இல்ல சமை இல்ல சம கட்டாயம் அமைதியா இடத்துல அன்பு கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்றது ஒன்று கேட்க வேணும். நீர் நேற்று இவரை பார்த்த உடனே சொன்னீர் அண்ணா வடிவா இருக்கிறார், என்ன வெள்ளைக்காக வடிவா இருக்கிறார். அப்ப நாங்களெல்லாம் வடிவில்லை. அண்ணா வந்து அந்த ஃபிட்டா இருக்காரு. அதாவது மகன் வந்து ஒரு இதா பொடியா இது அதே மாதிரி அண்ணா வந்து ஃபிட்டா இருக்காரு. அது மகனை பார்த்து என்ன சொல்றது, இப்ப அண்ணா பாக்கக்குள்ளே வந்து அந்த ஃபிட்னஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டுது. அந்த முகத்தை விட விளங்குதா, முகத்தை பார்த்தோம்னா அந்த கமலஹாசன் மாதிரி இதுல ஹேண்ட் வாஷ் பண்ணு. அண்ணா வாங்க. சந்தோஷமா இது கேட்டு வந்ததுக்கு சந்தோஷம். மற்றது வந்து என்னென்றால் இப்போ ஒரு சில பேர் வந்து ஒதுங்கியக்குள்ளே மக்கா நீங்கள் வந்து இப்படி கதைச்சி ஒரு சௌரமாயிட்டு ஒரு பிள்ளையாயிட்டு செய்யக்குள்ள உங்களையும் நிறைய பேர் உங்களுக்கு அது தேவையில்லாத ஒன்றா இருந்தாலும் ஆனால் உங்களையுமே நிறைய பேர் வந்து மனசார வாழ்த்துவாங்களா. கேட்டா என்னைய பிடிச்ச சிரம் எக்கச்சக்கமாக இருக்குது வந்து விளங்குதா. ஸோ வந்து உதாரணமாக திருவக்காண்ட வீடியோக்கு வர கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட வீடியோக்கு உங்களை எவ்வளோ பேர் விஷ் பண்ணி போட்டிருக்காங்க உங்களோட தைரியத்தை விளங்குதா. அந்த பக்கம் இருக்கு. ஓ திருவுக்கல்லோ, திருவுக்கு பாராட்ட வேணும். எதிரியா இருக்கு பாரு.
அண்ணா வாங்க இங்க சாப்பிடுவோம். இவர் தான் சொன்னாரு அது சாப்பிட்டு போங்க வாங்க. அப்ப அண்ணா 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 இருங்கோ. அப்ப இதுல வாங்க இல்ல இருக்கட்டும் இது. சரி அவர் வாசப்படுற எனக்கு அந்த தண்ணி கூலா இருக்குதா? ஓ கூல் ஃப்ரிட்ஜுக்கு இருக்கு. ஜூஸ் ரேட்டா? நோ ஜூஸ் பண்ண தண்ணி இப்போ நான் குடிப்போம். தண்ணி கூலா இருக்கோ தெரியல பாப்பா. நார்மலா இருக்க தண்ணி இங்கே கூலா தான் இருக்குமாக்கா. சாரியா யோசிப்பா என்ன திடீரென்று ஒரு மண்டை வந்து உள்ளட்டு வீடியோக்குள்ள யாருன்னா திருவக்காட தங்கச்சி வந்து அவட்டு 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 அண்ணா அண்ணா அண்ணாடு அண்ணாடு டெலிஃபோன் ஸ்பைக்கர் கார்டு நான் எடுக்கல இல்ல ஏன் அப்ப கொஞ்சமாக்கி படிச்சா தம்பி நீங்க சாப்பிடுங்க. நார்மலாவே உங்களோட டேபிள் இப்படித்தான் இருக்குமா இல்லாட்டி இன்றைக்கு இவங்க வந்து நார்மலாவே இப்படிதான் அன்றைக்கு வேற ஏக்க வாத்தனே எப்படி இருந்தாண்டு ஏன் அன்றைக்கு அவ்வளவு மோசமா இல்லையே? அப்படி இல்லையா? ஏன் அதோட நான் அன்றைக்கு வந்து மேசையை பார்த்தேன். என்ன பார்க்க வேணும் எங்களை பார்க்க வேணும் வந்தது என்ன? யா மகிழா சீரியஸா சாப்பிடலையா? ஓகே திரு ஆக என்ன இதாக தம்பிட்ட கேளுங்க சாப்பிட மாட்டேன். தம்பி இது கேட்டவர் என்ன தண்ணி என்னது? நோ 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 ஏன் சூடாக்கா சும்மா சூடாக்கி ஹாப்பியா அவர் சரியா இவா அநேகமா தெரிஞ்சுக்குவா உங்க ஒரு இடத்துல இருக்கிற தானே ஓடி தெரியும். சின்ன வயசு அப்படி இல்லையா? ஓகே அப்போ அங்கிட்ட போற இடங்கள்ல ரோட் வழியா இருந்து சாப்பிட்ற பிளான் இப்போ கேன்சல். இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். அதையும் கமெண்ட்ஸ்ல வந்தது. ரெட் புல் குடிச்சு காட்டுறாராம், சாப்பாடு சாப்பிட்டு காட்டுறாராம். என்னத்த போட்டாலும் வருது, ஆக்களோட எடுத்து போட்டாலும் பிரச்சனை, ரெட் புல் குடிச்சு காட்டினாலும் பிரச்சனை. அப்பதான் நான் யோசிச்சேன் அப்படின்னா உண்மையிலே அதெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னா யூடியூப் செய்யற எல்லாரையும் போட்டுக்காதீங்களேன். நீங்க என்னையும் மட்டும் காய்க்கிறீங்க. தம்பி ஒரு கொஞ்சம் சாப்பிடு பாருங்களேன். மற்றது கதைச்சதை விட்டுட்டோம். அப்ப என்னண்டா நீங்க சொன்னீங்க அந்த அக்கா கொண்டு வழக்கு போடலாம்னு. அப்ப அவன் என்னைய பற்றி காய்ச்ச வேண்டியக்குள்ள கட்டாயம் கோபம் இருந்தானே. அப்ப என்னைய கேட்கலான் கிருஷ்ணா உங்களை பற்றி காய்ச்சி வரை இது ஒரு நல்ல சான்ஸ் அவரை பழி வாங்குறதுக்கு வழக்கு போடுவோமான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் நீங்க நினைக்கிறீங்க? நீர் இல்லைன்னு சொல்லுவீர். ஏன்னா நீர் ஒரு யூடியூபர் வந்து பேட் கமெண்ட்ஸுக்கு நீர் பதில் கொடுத்த நீர் வேண்டாம் அவனை விட்டுடுங்கோ அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாமண்டு. இல்லை அதே மாதிரி தாங்க நான் எனக்கு நான் திருப்பியும் சொல்றேன். இப்போ நான் ஜெயிலுக்குள்ள போறேன். ஜெயிலுன்றது சும்மா வார்த்தையால ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இப்போ எங்களை மாதிரி ஆக்கள் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை தானேக்கா. நாங்கள் என்ன கொலையா களவா இல்லாட்டி என்ன கஞ்சா வைக்க ஒன்றுமே இல்லை, நல்லது மட்டும்தான் செய்யறோம். அப்ப இவ்வளவு பேர் இல்ல நாங்க கேட்கிறோம். ஸ்ரீலங்காவில நிறைய யூடியூப் எடுக்கணும். ஆனா அவையெல்லாம் ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு ஒரு பலன் இல்லை. பொம்மோட யூடியூப்பால பலன் கிடைக்கும். யூடியூப் காசை நீர் எடுத்தாலும் மற்றவே ஆற காசை இப்ப இங்க இருந்த அனுப்புறாக்களின் நீர் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அதுலயும் அந்த முதல் போய் கதை கேட்க நான் பாக்குறேன், நான் டெய்லி பாக்குறேன். அது உம்மோட காசை தான் எடுத்து கொடுக்குறீங்க. கூடுதலான நேரம் சில நேரம் கொடுக்குறீர். இப்படி ரோட்டில் ஹாண்டுட்டு தந்தவே யாராவது கஷ்டப்பட்ட வைக்க கொடுக்க சொல்லி தந்தன்னு சொல்லி கொடுக்குறீர். அது அவையினால ஒரு பலன் இல்லை. ஆனா என்னத்துக்கு நீர் ஹெல்பிங் வீடியோ போடுறத வறுத்து கொண்டு நிக்கிற மாதிரி எனக்கு விளங்கல. இப்ப முதலாவது ரீசன் வந்து நான் வந்து இப்போ ஓப்பனா எல்லா விஷயங்களையும் காட்டினதாக்கா வந்து விளங்குதா. இப்ப உண்மையிலேயே வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செய்யறது, பெண்கள்கிட்ட முகத்தை காட்டுறது, சின்ன பிள்ளைகிட்ட முகத்தை காட்டுறது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா முழு பேரையும் நீங்க விமர்சிக்கணும். ஏன் என்னைய மட்டும் விமர்சிப்பான்? அதை விட ஒரு மனுஷன் வந்துட்டு கார் ஓடினது பிள்ளையா, செருப்பு போட்டவன் வந்து சப்பாத்து போட்டது பிள்ளையா?
சங்கிலி களத்துல ஒன்றுமே போட்டிருக்காம சங்கிலி போடுறது பிள்ளையா அது என்ன அதான் விளங்கல கஷ்டப்பட்டவன் நல்லா வரக்கூடாது. மற்றது என்ன மட்டும் கேக்குறேன், அந்த சுவிஸ்ல இருந்து போய் 16 கோடிக்கு வீடு கட்டினாரு, அவற்ற வீடியோ முதல் இன்னொரு ஆள் எடுத்து போட்டார். ஆனா அவற்ற வைஃப் அந்த உண்மையா அவற்ற வைஃப் வந்து உமக்கு அம்மாக்கு சரி அவரோட ஜாயின் பண்ணி போடல, நீர் போய் எடுத்துட்டு போன உடனே இப்படி போட்டு. அப்ப அது வந்து யோசிக்கிற தன்மை இல்ல இங்க உள்ள ஆக்களுக்கு, மற்றவைக்கு சிந்திக்கிற தன்மை இல்ல, அதை பத்தி கதைக்கிறவைக்கு ஏன் இப்படி செய்யணும். அதான் சொல்றது என்னன்னா, நீங்க தொடர்ந்து கொஞ்சம் என்ன பிள்ளை வீடியோ போய் கொண்டிருக்குது மரியா இல்ல கணக்கு சாப்பிட்டு யோசிக்கிறது போல விளங்குதா. அதான் உண்மையா அந்த தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பார்த்தா கதைக்க மாட்டேன் மேடம், அதாவது யாரும் உதவி செய்ய முன்வர மாட்டோம். இப்ப உம்மோட வீடியோ முதல் ஸ்டார்ட்லயே ஓகே நாங்க பார்க்கல, அப்புறம் ஹிந்தி தான் பார்த்தேன். நாங்க நம்பிக்கை வந்தபடி தான். இப்ப நான் அனுப்பின காசு நீர் எல்லாம் ஒழுங்கா கொடுத்தேன். நீங்க அந்த நாக்குலியக்காக அனுப்பினீங்க 1 lakh கடைசியா 1 lakh அனுப்பினீங்க கடைசியா. அது கடைசி அனுப்பின காசுலேயாக்கா. இப்ப நான் உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம்டா அது நான் கடைசியா முடிஞ்ச அப்புறம் ஃபுல் டீட்டெயிலா வந்து சொல்றது. ஆனா அந்த நாக்குலியக்கான விஷயத்துல வந்து பயங்கரமான ரிஸ்கியா போயிட்டு எனக்கு வந்து என்ன சொல்றது, காணி வாங்குறது பெரிய கரைச்சலா போயிட்டு வந்து. அதால என்ன சொல்றது, ஒரு பக்கம் காசு பெருசா செய்யல, இன்னொரு பக்கம் காணி வந்துட்டு செட் ஆகல. ஆனா உண்மையா சொல்லணும்னு சொன்னா அவாக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakh கிட்ட வந்து நான் கொடுத்துட்டேன். வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்து அவாக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறது, அந்த அவார்டு அந்த காணி விஷயம் சரி வரையில. அப்போ 2-3 பேர் வந்து காணிக்கண்டு காசு இருந்தவங்க. அதில் ஒரு அம்மா வந்து இப்போ ரீசெண்டாக என்னண்டு நான் யூரோப்பு போய்கிட்டேன்டா பிறகு வந்து அவள் ஊரில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்துட்டு மெசேஜ் போட்டிருக்கேன், என்ன இப்படி அந்த கிருஷ்ணா அந்த காசை என்ன செஞ்சன்ற கேளுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து சொட்டு போங்க. அப்போ நான் சொன்னேன் அது வந்து அந்த நாவக்குழி அக்காக்குன்னு தான் அலோகேட் பண்ணது, அது வந்து சரி வரையில தானேன்னு சொல்ல. அப்போ அவ கேட்டா அப்படின்னா அந்த காசை ரிட்டர்ன் பண்ணுவீங்களா கிருஷ்ணா, தாங்க வந்து அந்த யாருக்கு எங்கேயோ ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு வந்து கொடுக்க போறேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஐயோ அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா நான் செய்யலைன்றப்போ பாரு எனக்கு கரை நான் செய்யலைன்றப்போ வந்துட்டு நான் அதை இருக்குதா தாராளமா இருக்கு ஒன்றும் மனம். அப்ப நான் செய்யலைன்றக்குள்ள வச்சிருக்கேன் தானே அவன்னு சொல்லி போட்டு நான் அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு உடனே அவளோட காசு 1 lakh போட்டவா அதை உடனே நான் அவளுக்கு திருப்பி அனுப்பிட்டேன். இப்ப இங்க உள்ளவா இருந்து கொண்டு அவ அந்த ஹெல்ப்புக்கு அனுப்பின காசை வந்துட்டு நான் கொடுக்கல திருப்பி கேட்டவா. அப்ப நான் இங்க யூரோப் வந்து வீடியோ விட அடுத்த நாள் பயந்துட்டாவா, இனி நான் ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கேட்க நான் உடனே அனுப்பி போட்டு, அதாவது நான் 1 hour டைம் கேட்டேன்னா நான் எனக்கு இங்கே வந்த அப்புறம் வந்து தெரியும் தானே இடம் மாதிரி வந்த அப்புறம் பேங்க் ஆப்புகள் என்ன அந்த நெட்ஒர்க்குகள் எல்லாம் செட் பண்ணிக்க சரியா ஒரு நாள் அடுத்த நாள் நான் வந்துட்டு அவள் அந்த காசை வந்து அனுப்பிட்டேன். அப்போ அவள் வந்து தேங்க்ஸ் பண்ணி போட்டு பிள்ளையா நினைக்கணும்னு சொல்லி போட்டிருந்தவா. அந்த மாதிரிக்கு நான் இப்பயும் சொல்கிறேன், இப்போ காசு விஷயமே எனக்கு நத்திங் வந்து இப்போ காசு நீங்கள் ஒரு ஆள் எனக்கு தந்துட்டீங்க, நீங்கள் சொன்னாலுக்கு ஒரு வேளை நான் கொடுக்க பிந்திட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு என்னில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதை கேட்டால் நான் திருப்பி தரப்போகிறேன் தானே. அதைத்தான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் நேற்று ஒருத்தன் கேட்குறான் என்ன ஒன்றும் வேணாம் நீ யூடியூப் அளவில் வளர்க்குறேன்றதை காட்டு. அவர் இன்கம் டேக்ஸா இல்லை ஏன் நான் அதை ஏன் காட்டணும், நீ வந்து எங்களை மக்களை வச்சு உழைச்ச காசை காட்டி அவங்களுக்கே முழுக்கத்தையும் கூடாம என்று சொல்லி இன்னும் முட்டாள்தனமான காசுப்பா. அப்போ வந்து இப்போ ஒரு கடை நடத்துகிறோம் வந்து ஒரு புடவை கடை நடத்துகிறோம் வந்து என்ன அந்த யா அவங்க வந்துட்டு இப்போ கஸ்டமர்ஸ் வச்சு உழைக்கிறான்னு போட்டு அந்த அதில் வர லாபத்தை எடுத்து கொடுக்கலாமா திருப்பி கஸ்டமர்ஸுக்கே வந்துட்டு கொடுக்கலாமா வந்து அவன் செய்கிற வேலைக்குரிய இதை ஊதியம் வந்து அவனுக்கு கிடைக்கத்தானே வேணும்லாங்குதா. இப்போ ஒரு புடவை கடையில் வந்து புடவையால் வர லாபத்தை எடுத்து திருப்பி அந்த சனத்துக்கே கொடுக்கலாமா, அவங்க தானே வாங்கின காசு வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாமா வந்து அவங்க தான் அந்த காசுக்கு அவங்களுக்கு அவங்க தந்த காசுக்கு அவங்களுக்கு கொடுப்பு போகுது. அதில் மேலதிகமாக வர்றது வந்து இவன் கஷ்டப்பட்டு நிற்கிறது தான் எடுக்கிறான் வந்து இப்போ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானேக்கா. அலி எக்ஸ்பிரஸ்லேயும் வந்து கெட்செட் இருக்குது, ஈபேலையும் வந்து கெட்செட் இருக்குது. சேம் கெட்செட் வந்துட்டு இங்கே 5 யூரோவோ அங்கே 50 யூரோவோ. ஆனால் தெரிஞ்சு கொண்டே சார் நம்ம ஈபேல வேணும் தெரியும் ஏன் தெரியுமா, அந்த ஈபேன்ற ஒரு பிராண்டுக்காண்டி வந்து. ஆனால் அலி எக்ஸ்பிரஸில் வாங்கினவங்க வந்து சொல்லுவாங்க இதுதான் 5 ரூபாய்க்கு வேணான்றாலும் அவர் அதை மைண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து ஈபேல வேணா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த மாதிரி
அவங்களுக்கு வந்துட்டு திருப்தி என்ன, அப்புறம் இன்னொரு கதைக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. நான் செய்கிறேன்ப்பா, எனக்கு இப்போ நீங்கள் எனக்கு காசு அனுப்புறீங்க, நான் கொண்டே கொடுத்துட்டேன்டா, அலுவல் முடிஞ்சுது. நீங்கள் எனக்கு அனுப்புறீங்க, நான் இவாக்கு கொடுக்க 3 ரூபாய்க்குள்ளேயே முடியுது. இன்னொரு ஆள் வந்து நீங்கள் அனுப்பின காசை கணக்காட்டன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏதாச்சும் பிள்ளை நடந்தா எல்லாருமே கேட்கலாம். இன்றைக்கு இவ்வளவு தூரம் விமர்சிச்ச ஒரு தடவை வந்து ஒன்றுமே அனுப்பல. இது இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ மாசம் பொய்யான விமர்சனங்களை மட்டும்தானே வைக்கிறாங்க. நான் ஓப்பனாவே கேட்கிறேன். ஒரு லண்டன்ல இருந்து அந்த உடுப்பட்டிக்கு காணியக்காக்கு காசு அனுப்பி போட்டு ட்ரிங்க் பண்ணி போட்டு என்னோட அடிச்சு கேம போட்டு இப்ப காசு அனுப்புன்னு சொல்ல 3,70,000 தெரியுமா? நான் அந்த வீடியோலயே காட்டினேன் வந்து. வீடியோலயே காட்டினேன் வந்து தெரியுமா? போன் நான் ரெக்கார்ட் எல்லாம் போட்டு காட்டி ரெக்கார்ட் எல்லாம் போட்டு காட்டி அவர் வந்து காசு அனுப்ப சொல்ல நான் சட்டியா 4 நிமிஷத்துல அவருக்கு அந்த 3,70,000 திருப்பி அனுப்பினான். அவ்வளவுதான். அந்த 30 நாள் வந்து இருந்ததுக்கு பார்த்தா 927 ரூபாய் வட்டி வந்து 1000 ரூபாய் வட்டி போட்டு வந்து கூடன்னு சொல்லி சும்மா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கடுப்பாரு. ஏன்டா அவரை நம்பித்தான் எனக்கு அந்த வீட்டுக்கு நான் வாக்கு கொடுத்துறேன். அவருக்கு ஒரு ஷொக்கா போயிட்டு என்னண்டு அவர் யாரோ உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. என்னண்டு இவன் வந்து உண்ட காசை சீட் பண்ணிட்டான், நீ வேணும்னா கேள் திருப்பி தர மாட்டான்னு பிளாக் பண்ணுவான். இவர் கேட்டு நான் திருப்பி அனுப்பிடுவேன். அடுத்த ஆள் சொல்றாரு, தாங்கள் சும்மா ஒரு காய்க்கு காய்ச்சது பிரச்சனை, அதை திருப்பி போட்டு விடுறேன். நான் எனக்கு வேணாம் வேணாம், உங்களோட காசுல நீ அந்த காக்குனா வீட்டுக்கு 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் சொன்னான். வந்து பிறகு இங்க ஜெயிலுக்கு வெளியில வந்து உடனே நக்கலா என்ன தம்பி சாப்பாடுலாம் அப்படி ஜெயிலுக்குள்ள அவர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்காரு. நக்கலா சாப்பாடு என்ன தம்பி ஓகே எல்லாம். ஆனா உங்களுக்கு நல்ல சாப்பாடு தானே. நல்ல சாப்பாடு என்னத்த சொல்றது, ஜெயிலுக்குள்ள வடிவா சாப்பிடுறாங்க. சொன்னீங்க ஏதோ பெரிய மீன் துண்டு, கருவாட்டு துண்டு, பிரியாணி. ஜெயில் சாப்பாடே நார்மலா ஓகே. ஆனா எங்களுக்கு வீட்டே இருந்தாங்க சாப்பாடு வர்றது 3 நேரம். அப்போ நல்லா இருக்குமே. போய் வந்தாரோ இல்ல அக்காக்கு இப்ப யோசிக்கிறேன் அவருக்கு போய் பார்த்தா சாப்பிட. மற்றது இவங்களுக்கு வந்து நான் இப்ப அடுத்தது நான் தானே அங்க முடிச்சு என்னடா ஒரு ஆள் சொல் லோன் ஏர்போர்ட்ல ஹால் வச்ச உடனே கிருஷ்ணாவோட சப்போர்ட் பண்ணி கதைக்கிறவே அந்த அளவு இருக்கும். சூடுவா சூடு 10 வாக்கு இல்ல அப்படி வர சொல்றாங்களா? ஆமா ஒரு நல்லது செய்யறவனுக்கு தானே நாங்க சப்போர்ட் பண்றோம். சரியாக்கா, நல்லது செய்யற கதையே விடுவோமே. ஒரு விஷயம் செய்யறான்னு வந்து ஒரு தம்பியா நேசிச்சு பார்த்து அவனோட நாங்க இப்ப மட்டும் என்ன சொல்றீங்க, சோசியல் மீடியால என்ன வீடியோ செய்ய விடாம தடுக்கணும்ன்றா உங்களோட நோக்கமா இருக்கு. அந்த வீடியோ பார்க்க கூடாதுன்னு சொல்லி போட்டு நான் போடுற வீடியோவை நீங்க பாக்குறீங்க இல்லையா, அவங்க என்ன பாக்குறாங்க. முதல் நீங்க நிப்பாடுங்க பாக்குறது, ஏன் நீங்க பாக்குறீங்க? எந்த கட்டத்துல ஒரு கதை வரும் பார்த்து யோசிச்சுப்பாங்க. என்ன ஒரு தமிழுக்கு கணக்கு அர்த்தம் இருக்கு சரியோ, அதுல நாங்க எந்த விதமாக எடுக்கலாம். அப்படி வச்சு ஜாயின் பண்ணி போடக்கூடாது. நீங்க 2 அர்த்தம் இருக்கு. உங்களையும் தனியா கட்டத்திலேயே சொல்லலாம், ஒரு கூட்டமா நீங்க. அப்ப அவங்க டக்குன்னு சொன்னாங்க நான் ஒரு கூட்டமா சொல்ல தனிப்பட்ட சொன்னாங்க. அப்படி இல்லை, நீங்களுக்கு 2 அர்த்தம் இருக்கு. அது நீங்க எடுத்துக்கொள்றதுலதான் இருக்கு. அது நீங்க பாக்குற பார்வைதான் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. விலங்குல அதை விட இந்த உலகத்தை ஒரு மனுஷனுக்கு தண்டை வேலையை பார்க்க அவனுக்கு நேரம் இல்ல. நேரத்துல எல்லாரும் சோசல்ல இருக்கிற போல அதுல கதைக்கிறவே மேபி இருக்கலாம். என்னத சொல்றது, ஐயோ கடவுளை, இவங்களை பற்றி என்ன நான் திருப்ப கதைக்கிற காரணம் என்னண்டா, கொஞ்சமாவது யோசிச்சு அந்த நேரங்களுக்கு வேற வேலை செஞ்சா ஒரு கொஞ்சம் டைம் உழைக்கலாம் தானே அக்கா. ஆனா இதுல கதைக்கிறவே அந்த வேறல ஒரு ஆள் தன்னு உமக்கு காசு அனுப்பி ஹெல்ப் அப்ப சொல்லப்படுது தாங்கள் முந்தி மூலம் அனுப்பினது. நான் இதே ஒரு ஆள் கதைச்சவர் நான் கேட்டேன், நீங்க எனக்கு காசு அனுப்பின ரெசிப்டை இப்ப இதுல மாத்துங்க, இவ்வளவு பேர் நிக்கிற தளத்துல இப்ப மாத்துங்கண்டா மெட்ட போடலாங்களா தேடி போடணுமா. ஒரு வந்து சொன்னார், தான் ஒரு 12 லட்சம் காசு அனுப்பினேன் அவனுக்கு. அப்படி யாரும் அனுப்பினேன் ஒரு 12 லட்சம் ஒரு ஆள் அனுப்ப இல்லையா. ஆனா அந்த வீடு திட்டம் தந்த ஒரு 2 வீடு திட்டம் தந்து வரல 15 லட்சம் வீடு திட்டம் அவ அனுப்பினவன் வந்து மறுபடி ஒருத்தர் வந்து 12 லட்சம் அனுப்பிட. அப்ப இவன் ஒரு மாசம் பார்த்து நான் கொடுக்குறேன், அதான் அப்புறம் விட்டுட்டாமே என்னத்தை போட்டு மகிழ்ச்சிக்கிறேன். சொன்னவங்களுக்கு தெரியும் உண்மையிலேன்னு கேட்டவங்களுக்கு தெரியும் உண்மையிலே. அப்போ அவ
உண்மையா ஒண்ணு ஒரு கணிக்கு வாங்க வாங்க வந்து ரிசிப்ட் எங்களுக்கு அனுப்புங்க ஆளை காணையில இங்க இருந்தா போட்டு இருந்தா சும்மா அவ்வளோ அப்புறம் அவங்க கதைக்கிறாங்க இவங்க வாராங்களோ ஒரு எவிடன்ஸ் ஆறாங்க நானும் அன்னைக்கு பார்த்தேன் ஒரு அப்பா மகன் கதைச்சதில்ல மகன் கேட்கிறார் காட்டுங்க சொல்லட்ட இவர ராக்கு ராக்குன்னு சொல்லி கூட உடனே ராக்கி போடுவீங்க இப்ப கூட நாங்க அவங்கள பற்றி தான் இருந்து சொல்லிருக்க அவ்வளவு தூரம் அது வேணாம் ஓகே இனி நீர் செய்த பணியை தொடர்ந்து செய்யும் எங்களுக்கு ஹெல்பிங் வீடியோ தான் எங்களுக்கு கூட விருப்பம் உண்மை சரியாக்கா இப்ப நான் என்ன சொல்றேன்டா இப்ப சனம் சேர்ந்து மாட்டி விடுது என்ன சனம் சேர்ந்து மாட்டுது அது மற்றது இவங்க வந்து ஸ்டாப் பண்ணால இப்ப யாருக்கு நட்டம் நான் வீடியோ போடலையா கஷ்டப்பட்ட வைக்கிட்ட அதுகளுக்கு ஏதோ ஒரு உதவி இப்ப வேங்க இப்ப நீங்க சொன்னீங்க நான் வந்து அதாலான் வாழ்றேன் இப்ப இதை விட்டுட்டேன் நான் அப்படியே கண்டினியூவா அப்படியே வாழுவேன் எனக்கு என்ன குறை வந்து யோசிச்சுப்பாங்க மற்றது நீர் படிச்சிருக்கிறீர் வேலைக்கு போகலாம் எனக்கு வேலைக்கு கூட போகத்தே இல்லையா எனக்கு இதே வந்து காணும் விளங்குதா இல்ல இந்த மதியம் இங்க சாப்பிட்டேன் இதை அங்க சாப்பிடுவேன் நாளைக்கு விடிய அங்க டென்மார்க்ல சாப்பிடுவேன் டென்மார்க் அடுத்த காலமா டென்மார்க்ல போற விட்டு சாப்பிடுவேன் கேப்பீங்க சொல்ல இப்படி எத்தனை நாளை சாப்பிடுவேன் 365 சாப்பாடு ரெடியாக்கு சும்மா சொல்றேன் கதைக்கு வருஷம் ஃபுல்லா காசு சாப்பாடு ரெடியாக்கு விளங்குதா அப்ப பிரச்சனையே இல்லை ஆனா இப்ப நான் மாசம் உதவி கொடுத்த அவ்வளவு சனம் இப்ப அழுது கொண்டு சொல்லுங்களா ஒன்றும் செய்யல என்ன ஒன்றும் செய்யல அப்ப என்ன இப்ப சொல்றான் நீ நேசிச்ச சனத்தை விட்டுட்டு உங்க போட்ட அங்க ஹெல்ப் பண்ண வேண்டியானே அதை விட்டுட்டு என்னதுக்குடா இங்க வந்த நீ என்னெல்லாம் நடக்குது என்ன அப்படி செய்தா இப்படி கேள்வி இப்படி செய்தா அப்படி கேள்வி இல்ல இப்ப சொல்றாங்க உதவி செய்யட்டாம் ஆனா செய்து போட்டு அவங்க சொல்ற கோரிக்கை வைக்கிறீங்க செய்யட்டும் ஏன் அப்படி செய்யணும் இல்ல நான் ஒன்று பார்த்தேன்னா என்னன்னா தாங்கள் ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று அவங்கள செய்ய சொல்லுங்க செய்து தாரதான் அதுக்குள்ள வேலை ஆரம்பம் அவங்க செய்யட்டும் இது தனிப்பட்ட என்ன பொறுத்தவரைக்கும் இந்த அம்மா இருந்தா கூட இல்லானே இது எந்த அம்மா இருந்தா கூட என்னைய கட்டுப்பட்டா நான் கட்டுப்பட மாட்டேனாக்கா அவர் பிள்ளையார விஷயத்த செய்ய சொல்லி விளங்குதா இன்னொரு ஆளுக்கு கீழே நான் ஆடணும்னா கடைசி ஒன்றும் ஆடவே மாட்டேனாக்கா விளங்குதா எனக்கு சுதந்திரம் இருக்கணும் வந்து விளங்க நானுமே நேசிச்சு செஞ்சேன் நான் போகிற இடங்களை அப்படி கேட்கறான்னு பாக்குறீங்க இனி வந்து இது கதைச்சு அப்படி ஆயிரும் அது கதைச்சு அப்படி ஆயிரும்னா கதைக்கவே இல்லை ஒரு கேள்வியுமே கேட்க வேண்டாம் கொடுத்துட்டு வா காசு இல்லை என்னடாப்பா எப்படி கொடுக்குறது பொய் சொல்லி என்ன வைக்க நீர் கொடுத்தாலும் அதுக்கும் பிரச்சனை வரும் மற்ற கரையால நீ வடிவா விசாரிக்காம கொடுக்கறதாண்டு மற்றதாக்கா நீங்க உதவி செய்ய சொல்லி சொல்றீங்க உங்களோட சனம் இருக்குதல்லோ எல்லாரையும் நான் சொல்லல என்னடாக்கா நம்புறது இப்ப நான் உதவியை கொடுத்து போட்டு என்ன நம்பிக்கையோட போவேன் என்ன எவ்வளவு காய்ச்சாலும் நான் உதவி செஞ்ச சனம் என்ன விட்டு கொடுக்கான்னு போயக்குள்ள ஒரு கொஞ்சம் காசு கூட வாங்கி போட்டு அந்த ஓமண்டு பிள்ளைய தலையாட்டினா நான் என்ன செய்யறது யோசிப்பாங்க அப்ப என்னன்னு நான் செய்யறேன் நீங்க சொல்லுங்க அன்றைக்கு இந்தியாவில இருந்து வந்தவர்கள் 1 கிலோ அரிசி கொடுத்தாக்க என்னைய விட்டு கொடுத்துட்டு அந்த ஜனம் போட வேணாம் இன்னொன்னு முள்ளி வேக்காளுக்கு நீர் சொன்ன அப்புறம் நினைவு அந்த இந்தியாவில இருந்து வந்த யூடியூபர் இருக்கிறாரல்லோ அவர் வந்து அந்த ஃபேமிலியோட வந்த உடனே அந்த பொம்பளைய எல்லாம் காட்டி வீடியோ போடுறார் அவரை ஜாயின் பண்ணி இதண்டையில ஒரு ஸ்ரீலங்கா நீங்க தானே அப்ப அங்கட பொம்பளையில நீங்களே விக்கிறீங்க இல்ல எல்லா பொம்பளைகளும் வீட்டுக்குள்ள கூடுதலான ஆக்கள் ஒரு 90% ஆக்கள் ஹஸ்பண்ட வச்சுக்கொண்டுதான் கதைக்கணும் அப்ப என்ன உங்களை மாதிரி தானே தமிழ் கலாச்சாரத்துல வாழ்ந்தது ஹஸ்பண்டும் எல்லாம் உங்களோட வைஃப் மாதிரி தானே நாங்களும் அதை ஏன் உணரின இது வந்து தாங்களே தங்கட இனத்தை இப்ப பார்க்க போனா தமிழ் இனத்தை இவையேதான் வித்து கொண்டு தெரியணும் அதை விட நான் ஒரு இடத்துலயும் பிள்ளையா கதைக்கிறேன் இல்லை ஆனா நான் என்ன நேசிச்சு வர ஆக்களை போட்டு நீங்க பிள்ளையாகும் அதுக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ற அவ்வளவு ஆர்வமான ஆக்கள் அப்போ நீங்க எல்லாம் அவ்வளவு டேர்ட்டியான ஆக்கள் சொல்லுங்க கொஞ்சம் பேர் தான் அதுக்குள்ள இதாண்டி கொண்டு இப்ப என்னைய கூட ஒருத்தி பேசுறான்னு வைங்க அவள்கிட்ட வீடியோ கொண்டு வந்துட்டு போட்டோ வெளியாயிட நான் போயிட்டு ஒரு கெட்ட வார்த்தையாக கமெண்ட் பண்ண மாட்டேனாங்க அவன் மனசுக்குள்ள யோசிப்பேன் செஞ்சாக்கு சண்டை நடக்குன்னு யோசிப்பேன் தவிர நான் எழுத மாட்டேன் இல்ல அப்படி தம்பி நல்ல குடும்பத்துல வளர்ந்த அப்படியான ஆக்கள் எழுத மாட்டேன் அந்த பாசைகள் எல்லாம் சரியோ அதாவது அந்த ஊத்தவாளி குடும்பங்கள்ல உள்ளதெல்லாம் அப்படி இல்ல உண்மையும் அதுதானக்கா ஆனா இப்பவே நீங்க இப்ப எனக்கும் பேரும் கணக்கு இந்த பொறுத்தவரையில பார்த்தது நான் இதுக்கு பயப்படையில ஏன்னா எனக்கு தெரியும் நான் அப்படி அதே மாதிரி அக்காட வீடியோ எடுத்து போட்டவங்களா அதுல போய் கமெண்ட்ஸ் வைப்பாங்க அவ்வளவு பேர் அது எங்களுக்கு ஒன்றும் தப்பா படையில அது ஒரு சகோதரம் என்று நிறைய கமெண்ட் நான் ரொம்ப
எங்களே தெரியும் தானே நாங்களா 2 மற்றது என்ன அப்படி என்ன தமிழ் பொம்பளைன்னு அவ்வளோ வீக்னஸா இப்ப ஒரு ஆளுகிட்ட எல்லாரும் எனக்கு விளங்கல எங்கட கலாச்சாரம் நாங்கள் அப்படி வளர்ந்த நாங்கள் அப்படித்தான் வளர்ந்த நாங்களே என்ன எனக்கு விளங்கல இல்ல தலைவற்ற வழியில வந்தது தலைவர் இப்படிதான் என்று கதைக்கினோம் தலைவற்ற வழியில நாங்க வளர்ந்த நாங்கள் அப்ப நாங்கள் அந்த கட்டுப்பாடு மன இதோட இருப்போம் என்ன அப்போ அதை விட நீங்க வந்து ஒரு கதைக்கு நீங்க சொல்றீங்க வந்து இப்ப அண்டிமேர்னு சொல்றீங்க வந்து என்னைய போட்டு கவலைப்படுறதுக்கு அந்த அண்டிமேர் எல்லாம் நீங்களே என்ன கலவா கேமரா வச்சா பிடிச்சிருங்க எந்த வீடியோல நான் போடுற வீடியோல இருந்து எடுத்து நீங்க என்னைய கவலைப்படுறது என்ன முட்டாள்றா பண்ணி ஒரு விஷயத்த நான் போடுவேனா நான் போடுவேனா ஒரு ஆளோட ஒரு பிள்ளையா நான் பழகினேன் நான் யூடியூப்ல போடுவேனா நாளைக்கு அந்த ஆளுக்கு அதுதான் எவிடன்ஸா போடும் அது நீ மக்கு விளங்குது இல்ல அப்படி போட்டா தானே அண்டி மேல ஒரு தடவை நீ வர மாட்டினோம் அதை நீ யோசிக்க வேணும் அதுதான் இல்லக்கா இல்ல இல்ல ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது இந்த பேசிக் சென்ஸ் ஒன்று கூட இல்ல வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத இப்ப நான் உங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆளா நான் இருந்தா நான் யூடியூப்ல வீடியோ போடுவேன்ப்பா நீங்க எங்க இந்த அண்டி மேல தேடி பிடிக்கிறீங்க எங்கேயாவது சிசிடிவி ஸ்பை கேமரா வச்சா நீங்க பிடிக்கிறீங்க எந்த வீடியோல நான் கதைக்கிறேன் எங்களை சொந்தவங்களை எடுத்து நீங்க போட்டுட்டு அதுகளை போட்டு கேவலப்பட்டு என்னடாப்பா அதுக்கு பேர் கொஞ்சம் பேர் லால பாடுறதுக்கு ஒரு என்ன 10,000 பேர் பார்த்தா 100 பேர் தானே கழுதுறாங்க அந்த 100 பேர்னா இல்ல இல்ல அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னன்னா பேட் கமெண்ட்ஸ் வந்தா தான் முன்னோருக்கு போறேன்றது அர்த்தம் சரியா மற்ற இப்போ உண்மையாக அவங்களுக்கு நன்றி சொல்ல என்னண்டா இப்போ நான் இப்போ ஒருத்தன் வந்து ஒரு யூடியூப் சேனல் செஞ்சவன் 3 காணாம போயிட்டான்டா அவன் மூத்த மக்கள் மறந்துடுவாங்க தானே அப்போ அவனு திரும்பி அந்த வீடியோ செஞ்சாலும் பெருசாக ரீச் ஆகாது ஆனால் நான் ஜெயிலுக்குள்ளே இருக்க கேம்புவங்கள் என் மேலே வச்சு அதிக அன்பு வித்தோம் என்ன போட்டு அடிச்சு இந்த மூத்த மறக்க வச்சிருந்தோம் அது போட்டோன்னா தட்டி பார்க்குவங்க எல்லாருமே ஏதோ வந்துட்டாராக பிறகு பேட் சப்ஸ்கிரைபர் எங்களோட தரத்துக்கு விளங்குதே இல்லையே என்ன வீடியோல வந்து அவங்க தப்பா போட்டுருவாங்கன்னா ஒரு தப்பான விஷயம் ப்ரூஃபா இருந்தா தானே நீங்க பயப்படணும் வந்து யோசிப்பாங்க இப்ப நாங்க இதுல 3 காய்க்கு இதை போட்டுட்டு நீங்க ஒன்று அழுவி விட்டோம்னா சரி அக்கா வந்து ஒரு பிள்ளையானால மாறிடுவா இல்ல அதை விட பெரேக்க இப்ப நீங்க எங்க போகேக்க கவிதா சாக்கினி கட்டாயம் நிக்கும் 3 பேர் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வருகுது அந்த 4 பேருக்கு முன்னால தமிழ் கலாச்சாரத்துல வளர்ந்த ஒரு ஆன்டியா இருக்கட்டும் இல்ல தங்களுடைய அம்மம்மாவா இருக்கட்டும் அப்படி செய்யணுமா சரி ஒரு கூடாத ஆளாவே இருக்கட்டுமே நான் கூடாத நோக்கத்திலே போடுறேன் நான் கமராட போனா இன்னொரு கூட்டிட்டு போவேன் அன்றைக்கு அந்த ஹொலண்டாக்காண்ட வாக்கு வைக்கிற விமர்சனத்தை சொல்றாங்க ஹஸ்பண்ட் இல்லையாண்டா அந்த 2 பிள்ளைய உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்ப என்ன கதை கொண்டு வீடியோ எடுத்தாரு அது தெரியல அதுவும் கவிதா சக்தி என்ன ஒரு கதைக்கு அண்ணா செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லுவோம் நான் கூட்டிட்டு போறேன் வேற இங்க இருக்கு அண்ணா ஒரு ஆளு தெரியாத அக்காவா வந்து பா அப்படின்னு அந்த அக்கா அவ கொஞ்சம் புரிஞ்சோண்டு இருந்தா ஓகே இப்ப வந்து இல்ல அவ புரிய வேணும் என்னன்னு சொன்னா அது வேணுமென்று தான் நிதாண்டின வேண்டும் அந்த வீடியோ பார்த்தவ அவாக்கு வடிவா விளங்கும் ஆனா இந்த அது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அதுல எரிச்ச பிடிச்சாக சில பேருக்கு வந்து அவைக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்காங்க உங்களை எல்லாரும் தெரிய வந்துட்டாலே இப்படி கதை கொண்டு அப்படி ஒரு பொறாமை இருக்குமா கட்டாயம் அதை மனசுக்குள்ள வச்சோண்டு சும்மா பாத்தியா நீ எப்படி இருந்த நீ பேர் எடுத்துட்டீங்கடா பிள்ளை செஞ்சா பேர் எடுத்து வாவா அதுக்கு தான் நான் பயப்பட முடியும் ஒரு கதைக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்கத்தக்கனாவே இன்னொரு ஆளோட பிள்ளை அப்போ ஏதோ ஒரு வகையில அந்த பிடிபட்டுட்டுதான்னு சொன்னா உண்மையா மனசால அவ வேதனைப்படுத்த இவன் தற்கொலை செஞ்சாலும் அதுல யோசிக்கிற ஒண்ணுமே இல்லை இதுவா வடிவா கம்பீரமா நிக்கணும் வந்து என்ன இப்படி இங்க தியாகம் மிச்சம் வைக்க மாட்டாங்க ஆனா நாங்கள் இப்படி பழகிட்டோம் என்னால நான் எல்லா வீடியோவிலும் பாக்குறேன் நீர் கொத்தி தான் போறேன் நான் சாப்பிட மாட்டேன் ஆனா பிள்ளை இந்த கோப்பையை பார்த்தேன் அது என்ன சொல்றேன் அப்படியே வலிச்ச வேலைக்கு போட்டு சந்தோஷம் அக்கா அக்கான உரிமையோட இங்க வந்து சாப்பிட்டு கதைச்சு இருந்து போனதுக்கு எப்படி எடுக்க போறீங்களோ அண்ணியன்ட்டு எடுக்க போறீங்களோ அக்கா அத்தான எடுக்க போறீங்களோ உங்களுக்கு ஒரு இணைப்பு தான் 25-30 வயசுல பிள்ளைகளை சொன்னா அக்கா தானோ
அம்மா அப்பான்னு சொல்லுங்க. இங்க வேற நான் அன்னைக்கு சொன்னேன், நான் ஆண்டின்னு சொல்ல நீ No, சொன்ன ஆண்டி, எனக்கு அந்த ஆண்டி என்ற அவசரம் பிடிக்காது. ஓகே அம்மாவா? அம்மா. உங்களை மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? மூத்த பிள்ளைக்கு 24. 24. 24 ஒரு அக்கான்னு சொல்லலாம் போல. சரி இல்ல நான் அன்றைக்கு அம்மான்னு தானே சொல்லி உங்களையா? நீங்கள் அண்ணா? தண்ணி. ஓ ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. என்னது ஆனா அக்கா கதையோட நிறைய பேருக்கு கோவம் வரும். நிறைய அந்த உணர்ச்சி வசப்படுறவங்க நிறைய பேர் மற்றவங்களை எதிர்ப்பாங்க. இல்லக்கா எனக்கு சொந்தக்காரங்க அனுப்பிடுவாங்க. சரியா நான் பேசி சொன்னேன். நான் கமெண்ட்ஸ் வாசிக்க இது சிலோன்ல இல்ல என்ன என்ன வெள்ள இத காட்டி சிலோன்ல நீர் ரெட் புல் குடிச்சது இல்ல. சிலோன்ல இருக்கு தானே காட்டி. நான் ரெட் புல் குடிச்சது கேக்குறாங்க. சாங்களே குடிச்சது இல்ல ரெட் புல். இல்ல சிலோன்ல இருக்கு. என்ன படம் இங்க காட்டுறது அதான் கேட்டேன். சிலோன்ல இருக்கா இந்த கோலா தான் இவர் கேட்டது இல்ல என்ன? அப்ப நீர் குடிச்சு காட்டு. இது இல்ல வந்து குடிக்கிறாரு. நீங்க இங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்களே உண்டு அல்லடி சும்மா நாங்க நார்மலா ஃப்ரிட்ஜ்ல புடி தேவையில்லை தானே. இங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு கூலா விருப்பம். இதுவரை கூலா தான் எல்லாம் தானே. ஜூஸ் தரட்டாமா பிள்ளைக்கு சாப்பிட்டதுக்கு நாங்க கொடுக்கவே இல்லை. அப்ப தண்ணி எல்லாரையும் கண்டுக்கிட்டா பாத்தீங்களா? தம்பிய கண்டதும் மறந்துட்டேன். உங்களை கண்டுகொள்ள இல்லையா? உங்களை கண்டுகொள்ள இல்லையா? ஆனா திருவக்கா பயங்கர உண்மையா போல்டு. நீங்களும் அதே போல்டு தான். எனக்கு தெரியும் அந்த ஒரு சில விஷயங்கள் நீங்க சத்தியமே தெரியல. ஆரம்பத்துல என்ன வச்சு கேள்வி கேட்டா கொஞ்ச நேரத்துக்கு மற்றது இப்போ கதைச்ச கதை விட்டால் எல்லா கதைக்கும் வந்து விளங்குது. எங்களுக்கு இப்போ டைம் காண இறங்கணும். பெரிய சந்தோஷமாக உங்களை மாதிரி ஒரு 10 பேர் காணும் வந்து முழுக்கத்தையும் இல்லா பண்றாங்க. சத்திய உண்மை 5 பேர் காணும். சீரியஸ்லி வந்து உண்மையா சொல்றேன். ஆனா உண்டு எங்களை பற்றி போட்டா என்னை பற்றி போட்டா நான் இறங்குவேன். ஏன்னா எங்களுக்கு சுவிஸ் சட்டங்கள் தெரியும். எப்படி எப்படியாண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவைக்கு ஃபைன் வந்து கட்டினா தான் இவை அடங்குவேன். கூட வழியில யூரோப்ல இருக்கிறாக்கள் தானே மற்றது செய்யறாக்கள் ஏதோ ஒரு வழியில நாங்கள் அறியலாம் வந்து நீங்க ஈஸியா வந்துட்டு கேஸ் கொடுக்கலாம். ஏன்னா சும்மா வந்து எண்ணெயை பிடிச்சி போட்டவங்க ஸ்ரீலங்கால யூரோப்ல தெரியும் தானே. நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அங்கே அசையாது வந்து. ஸோ அதையும் நீங்க சொல்லி விடுங்க. வேண்டாம் மறுபக்கம் எங்களுக்கும் அதைய பற்றி கதைக்க தெரியும் என்ன. ஆனா நாங்க கதைக்க மாட்டோம். அப்படி வளரையில இல்ல தலைவற்ற முறையில வளர்ந்ததுன்னு சொன்னா தலைவர் என்ன சரியான கட்டுப்பாடை தான் வளர்த்தவர் என்ன. அங்க வந்து நாங்கள் ரோட்ல வெளியில நாங்கள் ஒரு தெரியாது ஒன்றை விட்டு அண்ணாமாரோடைய கதைக்காம தான் எங்களை வளர்த்தவர். அப்படித்தான் அந்த முறையெல்லாம் வளர்ந்தன. அப்படியா கட்டுப்பாட்டுல வளர்ந்த நாங்கள் அதே இதோட இருப்போம். ஒரு சிலரை வச்சு நீங்கள் அப்படி போடக்கூடாது. நேற்று அந்த ஒரு அக்கா கேட்கிறா தாங்கள் வந்து இந்த தளத்துல தமிழ் தேசியத்தை உருவாக்குறமா சரியா? அப்ப அவ அதே அக்கா கதைக்கிறா நீ என்னண்டா புருஷன் இல்ல வீட்டு போவேண்டா இதுதான் நான் உங்களோட தமிழ் தேசியம். மனசுல வந்து ஒன்றுமே இல்லையண்டா ஒருத்தருமே தேவையில்லையா விளங்குதா? நான் ஒன்றுமே வந்து யோசிக்கல. நாம் அதை விட தெரியும் தான் என்னில் உள்ள பழக்கமே. நான் ஆரம்பிக்கிறது முடிக்க மாட்டேன் நிப்பாட்டவே மாட்டேன். இப்போ ஒன்றுமே கட் பண்றதே இல்லை நான் வந்து விளங்குதா? அதை விட இப்ப நீர் இங்க வாரி ஒரு முதல் வாரி நீர் அப்படி தப்பாங்களோட நடந்தா எங்களுக்கு தான் இங்க பாச தெரியும். டப்பண்டு பொலிசு கடிப்போம் என்ன தெரியும் டப்பண்டு பிடிச்சு கொண்டு போயிடுவாரா மத்திய அதுல யோசிக்க வேணும். என்ன பதில் சொல்ல அந்த அந்த பிள்ளைகள் வந்து ஓடி அந்த மடியில இருந்துதானு அதுக்கு அப்ப அந்த பிள்ளைகள பேரு மடியில எடுத்து வச்சுக்கானா ரெண்டு கடவுள் என்ன இல்ல அதான் அப்படியானவேதான் அந்த தப்பான நோக்கத்துல பாக்குறவைக்கு அவைதான் அப்படி இல்ல அந்த தமிழ் தேசியம் செய்யறதா சொல்றா. நீ ஏன் அவையேன் உங்களை உன்ன வந்து கட்டிப்பிடிக்கணுமா? ஒரு ஒரு ஆம்பளை கூட அப்படி எரியாது அந்த அக்கா அப்படி எரியுது வந்து ஐயோ அப்ப கட்டிப்பிடிக்கிறாங்களே இல்ல மேது போனாங்களப்பா அது வந்து கட்டிப்பிடிக்கிற கதைக்கிறாங்களே கதை வந்து நான் வந்து கிருஷ்ணாவோட என் மகனுக்கு 3 வயசு தான் குறைவு. அப்ப எனக்கு பிள்ளைக்கு சரி என்ன பிள்ளைக்கு சமனாவே வேண்டாம். ஒரு சின்ன ஒரு சமனான வயசு காரி என்ன வைப்பவே என்னடா பிரச்சனை? ஐயோ எனக்கு தான் பிரச்சனை நேரம் போகுது. பாயசம் குடிச்சிருக்கோம். நீங்க வர மாட்டீங்க மறந்துட்டேன் கொஞ்சம் அண்ணா அண்ணாண்ட பாசத்தை பாத்தீங்களா? ஃபுல் ஃபோக்கஸ் சாப்பாடுலாம் இருக்கு வந்து விளங்குதா? என்னால் மினக்கட்ட ஆள் தான்
எல்லாரும் சொல்லுவாங்க என்ன தெரியுமா அது விருந்து வச்சா அது மறக்க கூடாத மாதிரி வைக்கணும் வேண்டும் மருந்து மாதிரி இருக்கணும்டா. இந்த மாதிரி இருக்கணும் வேண்டும். அப்படி இருக்கா கிருஷ்ணா? என்ன மாதிரி பிடிச்சதா? என்ன எனக்கா பிடிச்சதா? இல்ல இது நாங்க என்ன சாமான்? சாப்பாடு. அப்ப சாப்பாடு. எடுத்து ஓ உண்மையா நல்லா இருந்து. எனக்கு உண்மையா பெருசா பசி நான் தெரியும். நான் சாப்பிடுறேன். சரி கேட்டு வேண்டியதா கிடக்கு. ஐயோ என்ன ஒரு பாயாசம் எப்படி சுடுது? அக்கா எனக்கு வேண்டாமா நல்லா இருக்குமா? பயங்கர சுடுது. ஓகே அன்னைக்கு அவளுக்கு வேண்டாமா ஓகே கிருஷ்ணா. அப்பாக்கு நல்லா கொதிக்குது. அதுதான்டா இப்ப இது சரி சரி குடிக்கல. சரி நான் கவனிக்கல கதையில இருந்துட்டேன். இரும் நல்லா இருந்து குடிக்குது. குடியும். ஆள் ஒவ்வொன்றை தந்து தந்து இருக்க வைக்கிறா இல்லையா? இருக்க வச்சு கொஞ்சம் கதைப்பம். அன்னைக்கு இல்ல ஒண்ணும் இல்ல நான் திரும்பி வரைக்கும் அக்காக்கு போன் அடிச்சு போட்டு அங்க இருந்து வர மணிக்காஞ்சி கொண்டு வர போறேன். ஃபிளைட்டுக்குள்ள மஞ்சள் பாயாசம் தந்தோம். என்ன டேஸ்ட் அது? மேங்கோ பாயாசம். சரியாப்பா ஓகே இதை குடிச்சு பாரு. அதுக்காக ஃபிளைட்டோட அப்படியே அது ஹட்டாரே அலைன்ஸ் இல்ல. அது நல்ல டேஸ்ட் தான். கட்டாரையாரு சாப்பாடு ஓகே. நல்ல சாப்பாடு. சாப்பாடும் ஓகே. அது லக் இருக்கணும். இப்ப அண்ணாக்கு கிடைக்கல பாத்தீங்களா? உங்களுக்கு பக்கத்துல இருந்து வரைக்கும் டோவா மட்டும் வந்து வரைக்கும். அப்ப இனி அடுத்த பயணம் கவிதா சக்தினி. கட்டாயம் அவங்களை கூட்டிட்டு வரணும் அக்கா. இது என்னென்ன கிட கண்டு பாருங்கோ. கஜு இருக்குது வந்து இந்த என்ன பேரு பிளம்ஸியா குடிக்கணும் போல இருக்கு. ஆனா இப்படி கொதிக்க வச்சு விட்டியலேப்பா. மேலால மாட்டேன். அப்ப எங்கட சண்டை தாங்க இல்லாம பிள்ளைகள் சொல்லி போட்டது அம்மா டிவில இருந்து பார்த்தா அவைக்கு வியூ போகாதம்மா சண்டை பிடிக்காதேங்க. சந்தோஷம். என்ன சொல்றது சாப்பிட கூட டைம் இல்லைன்னு வந்தா கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதத்துக்கிட்ட இருந்துட்டேன் போல இருக்கு. அப்படி என்ன விளையாட்டு உங்களோட விளையாட்டு கடை முடியாதுயா. மற்றது நான் உண்மையா நிறைய விஷயங்கள் எல்லாரையும் நன்றி இல்ல நாங்களும் செய்வோமா ஆதங்கப்பட்டு நிறைய விஷயங்கள் ஆச்சிட்டோம். நன்றி அண்ணா. நீங்க ஒரு சைலண்ட் கில்லரா இருக்கிறீங்க. அமைதியா இருந்து காரணமே அண்ணாதான். கொக்கையமுக்கா குடிச்சு காட்டு வந்தா போட்டு லைட்டாக விளாக்குது. ஸோ நன்றி அக்கா உங்களோட அன்புக்கு. அண்ணா நன்றி. இந்த லீவ் எடுத்துருக்கீங்க வந்து நாங்கள் கிளம்பப்புறம் எக்ஸ்ட்ராவா அடுத்தவர் ராத்திரி முழுக்க அடிச்சு ஒவ்வொருத்தரா கேட்டு அடுத்தவர். சில பேர் அப்படித்தானக்கா. என்ன சொல்ற வந்து சில பேர் வந்து நிறைய கதைப்பாங்க. சில பேர் வந்து செய்கையால காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் செஞ்ச வேலை இப்ப விளங்குதா? அவர் தான் செம்ம அது பிரச்சனை இல்லை. சமையல் என்ன ஸோ அப்படி அன்பு அதிகம். நான் முடிச்சுக்கொள்வோம். ஸோ அந்த அக்கா அண்ணா நான் இப்போ சொல்கிறேன். நான் என்றைக்குமே நான் இதே மாதிரியே இருப்பேனாக்கா. ஏன்னா நான் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை பற்றி வந்து என்கிட்ட யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் என்னை பற்றியும் கூட நிறைய பேர் வந்து கட்டாயம் சொல்லுவாங்க. ரைட். ஸோ அதால் நீங்கள் மாறினாலும் நான் மாற போகிறதில்ல. இந்த இது அட்லீஸ்ட் இதாவது எனக்கு ஒரு ஞாபகமாக எப்போயும் கூட ஞாபகமாக இருக்கட்டும். ஆனால் திருப்பி வந்தாலும் நான் எல்லாருக்கும் சொல்கிறது, நான் எல்லாரும் சொல்கிறேன் நான் மாறிட்டேன்ண்டு. இப்போ என்ன சொல்கிறேன், நான் ஒரு நாளும் மாறுற ஆளே இல்லை. அதே மாதிரியே நான் எப்பயும் இருப்பேன். இந்த வீடியோலேயும் நான் சொல்கிறேன் இதே மாதிரியே உங்களோட நான் எப்பயும் இருப்பேன். உங்களை பிரித்து சொல்கிறேன்னா திருவக்கான்னு சொல்லுவோம். ஒரு வேளை மாறிட்டேன்னா அதான் காரணமாக இருக்கும். சரியா? திரும்ப காண்டியா அப்படி ஆண்டினாலும் நான் வந்து மாற போகிறது இல்லை. ஏன்னா நான் அட்லீஸ்ட் நேர இடத்துக்கு அப்படி வந்து விளங்குதா கேட்டா அப்புறம் வந்து விடுறேன். ரைட் ஓகே அதை விடுவோம். வந்து சந்தோஷம் தானே அண்ணா? ஓகே நாங்கள் கிளம்புறோம் வந்து. ஸோ முடிச்சுக்கொள்வோம். அக்கா வந்து உண்மையிலே பெர்ஃபெக்டா வந்துட்டு காய்ச்சிருந்தா எங்களை வீடியோவை நிறைய பேர் இருக்காங்க வந்து அன்பானாக்கள். அக்கா மாதிரி திருவக்கா மாதிரி வந்துட்டு முன்வரணும். வந்து எனக்கானின்னு சொல்லல உண்மையா அன்றைக்கு எனக்கு நடக்கிற விஷயம் இன்னொரு ஆளுக்கு நடக்கும் போதும் கூட நம்ம தமிழர்களாக இருக்கிறாங்க ஒதுங்கி இருந்து பார்க்கறத விட ஒற்றுமையா சேர்ந்து குரல் கொடுக்கணும்ன்றதும் என்னுடைய ஒரு விருப்பம். சொந்த வயதில் அக்காவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அக்கா கதைச்சிய சம்பந்தமா நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். ஹாய்.